ஏசாயா அதிகாரம் 5. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நட்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாத படிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகுமட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ! சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும். பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். 10 ஏர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரேபடி ரசம் தரும். ஒரு கல விதை ஒரு குறுணி விளையும். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களிகூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான். மேட்டிமை ஆனவர்களின் கண்கள் தாழ்ந்து போம். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும். கொளுத்தவர்களுடையதாயிருந்து பாழாய்ப்போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். மாயையின் கயிர்களால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ! தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ! சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடிவீதிகளில்
குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அவர் தூரத்திலுள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சைகளின் வார் அருந்து போவதும் இல்லை. அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகளெல்லாம் நானேற்றினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குளம்புகள் கட்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளுமாயிருக்கும். அவர்கள் கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போலிருக்கிறது. பால சிங்கங்களைப் போல கெர்ச்சித்து உருமி இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு. அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போ. நேசரிடத்தில் அவருடைய திராட்சத் தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சத் தோட்டம் உண்டு. என் நேசர் என்று இங்கே சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் இஸ்ரவேலின் மேசியாவாகவும் உலகத்தின் இரட்சகராகவும் இருக்கிறார். மகா செழிப்பான மேட்டிலே என்பது நிலம் குறைவற்றது என்பதை காண்பிக்கிறது. மண்ணிலே எந்த குறையும் இல்லை. பிரச்சனை திராட்சை தோட்டத்தில்தான், திராட்சை செடியில்தான் உள்ளது. நாம் 7ஆம் வசனத்திலே பார்ப்பது போல இஸ்ரவேலின் வம்சமே அந்த திராட்சை தோட்டம், அதாவது யூதா. இது சபையையோ அல்லது வேறு எதையுமோ குறிக்கவில்லை. இது தெளிவாக இஸ்ரவேல் வம்சத்தை குறிக்கிறது. நாம் மற்றவற்றை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கூட இங்கே இல்லை. தொடர்ந்து தேவன் நம்மை நியாயஸ்தலத்திற்கு அழைக்கிறார். இஸ்ரவேலுக்கு எதிரான அவருடைய குற்றச்சாட்டை கவனிக்கும்படி சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான அவருடைய குற்றச்சாட்டை நீங்கள் கேட்கும்போது அது உங்களையே குற்றம் சாட்டுவது போல உணர்வை பெறுவீர்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சைச் செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சைப் பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. தேவன் இஸ்ரவேல் தேசத்தை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே வைத்தார். அவர் அவர்கள் மீது அன்பு கொண்டு இதை செய்தபடியினாலே அவர்களிடத்திலிருந்து நீதியாகிய கனியை எதிர்பார்த்தார். தன்னுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் என்றும் நினைத்தார். ஆனால் இஸ்ரவேல் முற்றிலும் இவைகளிலே தவறிவிட்டது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சைத் தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். தேவன் அந்த ஜனங்களை பார்த்து தனக்கும் திராட்சைத் தோட்டத்திற்கும் இடையே காணப்பட்ட வேறுபாடுகளை தீர்க்கும்படி கேட்கிறார், நியாயம் தீர்க்கும்படி சொல்லுகிறார். நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பாராமல் தேவன் மேலேயே குற்றம் சுமத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு தேவனுடைய ஊழியர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது தேவன் தன்னிடத்தில் அநியாயமாக நடந்து கொண்டதாக தேவனுக்கு எதிராக முறுமுறுத்தார். அவ்வாறு அவர் மருத்துவமனையிலே இருந்த பொழுது ஒரு நாளில் அவர் தனியாக படுத்திருந்த பொழுது தன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தார். தன்னுடைய நிலை அப்பொழுது அவருக்கு தெரிய வந்தது. எனவே அவர் அன்றிலிருந்து தேவன் தனக்கு அநியாயம் செய்ததாக சொல்லவில்லை, தானே தவறு செய்துவிட்டதாக சொன்னார். சில நாட்களிலே சுகமும் பெற்றார். அருமையானவர்களே, நாம் சில விஷயங்களிலே மிகவும் சிறந்தவர்கள் என்று எண்ணுகிற அந்த எண்ணத்தை விட்டு விடுவோமாக. தேவன் நமக்கு அநியாயம் செய்வதில்லை. அவர் நம் வாழ்க்கையிலே தவறானதை செய்வதில்லை. நீங்களும் நானுமே தவறு செய்து விடுகிறோம். அவர் தவறு செய்கிறவர் அல்ல. இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். நான் என் திராட்சைத் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை
அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சைப் பழங்களை தருமென்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் நீதியான கனிகளை கொடுப்பதற்கு தான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையையும் செய்துவிட்டதாக கர்த்தர் சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் தேவன் செய்த பிறகும் அவர்கள் தங்களுடைய பங்காகிய கனியை கொடாமல் இருப்பது மிகவும் கொடுமையான காரியமாகும். ஆம் அருமையானவர்களே, நாம் தேவனுக்கென கனி கொடுப்பதற்கு அவர் தான் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிறார். அதற்கு நாம் ஒத்துழைக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஏசாயா 5:5-6 பாருங்கள். இப்போதும் நான் என் திராட்சைத் தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். இஸ்ரவேலின் முழு தேசத்தின் மீதும் வரப்போகிற சிறைப்பிடிப்பை குறித்து இது தெளிவாக கூறுகிறது. தேவன் சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் வேலியை, மதிலை அமைத்து காத்து வந்தார். தேவன் இஸ்ரவேலை பல முறை நியாயம் தீர்த்த போதும் அவர் மற்ற நாடுகளுக்கு இரையாக இஸ்ரவேலை ஒப்புக் கொடுக்கவில்லை. மற்ற நாடுகள் இஸ்ரவேலை தொட்டு விடுவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. தேவன் இஸ்ரவேலை பார்த்து, நீ என்னுடைய திராட்சை தோட்டம், நான் உன்னை வேலியை அமைத்து காத்து வந்தேன், இப்பொழுது உன்னுடைய வேலியையும் அடைப்பையும் எடுத்து போடுவேன் என்கிறார். இவ்வாறு தேவன் எடுத்து விட்டதால் முதலாவது சிரியா, பிறகு அசீரியா, அடுத்து பாபிலோன் என்று வரிசையாக இஸ்ரவேல் மீது ஒவ்வொரு நாடாக படையெடுத்து வந்தார்கள். இவர்கள் உள்ளே நுழைந்ததால் தேசம் பாழாக்கப்பட்டது. இவ்வளவு நாட்களுக்கு பிறகும் கூட அந்த தேசத்திற்காக அநேக காரியங்களை செய்யப்பட்டும் கூட அது இன்றும் பாலைவனம் போலவே காணப்படுகிறது. தேவன் தேசத்தை நியாயம் தீர்த்தார். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். 1000 ஆண்டுகளாக இஸ்ரவேல் தேசத்திலே சரியான மழை இல்லை. முன்மாறி ஓரளவு பெய்தாலும் பின்மாறி மழை அங்கே பெய்கிறதில்லை. எனவே இஸ்ரவேல் தேசம் இன்றும் பாழாய் கிடப்பதாகவே இருக்கிறது. ஏசாயா 5:7 சேனைகளின் கர்த்தருடைய திராட்சைத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. யாரை பற்றி இங்கே தீர்க்கதரிசி கூறுகிறார் என்று தெரிகிறதா? இஸ்ரவேல் வம்சத்தாரை பற்றியே இவ்விதமாய் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்திலே இத்தனை குறைபாடுகள், அதிலே அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், ஆனால் இதோ கொடுமை. நீதிக்காக காத்திருந்தார், ஆனால் அங்கே முறைப்பாடு. தேவன் எதிர்பார்த்த கனியை அவருடைய சொந்த தோட்டம் கொடுக்கவில்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கும் நல்ல கனிகளை நாம் கொடுக்கிறோமா என்பதை சற்றே யோசித்து பார்ப்போம். இதனைத் தொடர்ந்து நாம் ஐயோ என்று வரும் 6 குறிப்புகளை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஐயோவும் இஸ்ரவேலின் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை விளக்கி கூறுகிறதா இருக்கிறது. அதற்காகவே தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை நம்முடைய வாழ்விற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஒப்பிட்டு பார்த்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இது இஸ்ரவேலை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது என்பதையும் மறந்து போகக்கூடாது. அது ஏற்கனவே இஸ்ரவேல் தேசத்தின் மீது நிறைவேறிவிட்டது. இருந்த போதிலும் இது நம்மை போன்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விற்கும் மிகவும் சரியாக பொருத்தமானதாகவும் இருக்கிறது. ஏசாயா 5:8 தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகுமட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இஸ்ரவேலை பற்றி சொல்லப்படுகிற முதலாவது பாவம் இது. அது என்ன? கண்ணின் இச்சை. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பொருள் ஆசை. கொலோசேயர் 3:5 என்ன சொல்கிறது? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை
பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. எளியவர்களை ஒடுக்கி வலியவர்களாக மாறுவது தவறான ஒரு காரியம். இஸ்ரவேல் தேசத்திலே அன்று நடந்ததும் இதுதான். எளியவன் நசுக்கப்பட்டான். அநேக சொத்துக்களை சேர்ப்பதற்காக அவ்வாறு அவர்கள் செய்தார்கள். வீட்டிற்கு மேல் வீடு சேர்த்தார்கள். இதற்காக தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கப் போகிறார். ஆகவே ஐயோ என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயாவின் காலத்திலே ஜனங்களில் அநேகர் விவசாயத்தை தொழிலாக கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் பெரிய வீடுகளை, பண்டசாலைகளை கட்டினார்கள். இது ஏழைகளின் நலனுக்காக செய்யப்பட்டதல்ல, மாறாக வலியவர்கள் சொத்து சேர்க்கும் வண்ணமாக இதை செய்தார்கள். இதை உருவாக்குவதற்கு ஏழைகளையும் ஒடுக்கினார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய சுய லாபத்திற்காக செய்யப்படும் அனைத்து காரியங்களும் விக்கிரக ஆராதனையே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த அநேகர், ஏன் தேவ பிள்ளைகளும் ஊழியரும் கூட பொருளாசை என்னும் பலிபீடத்தின் முன்பு விழுந்து கிடந்து தொழுகிறார்கள். இது ஒரு தெய்வம் போல ஆகிவிட்டது. இதற்காக தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தார். அவர்கள் தேவனுடைய நியாயங்களையும் அறிவுரைகளையும் பின்பற்றுவதற்கு பதில் பணத்திற்கும் சொத்திற்கும் பின்னாக சென்றார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்று சற்றே சோதித்து பார்ப்போமா? தேவ வார்த்தையை முக்கியப்படுத்துகிறோமா? அல்லது அதிகம் சம்பாதிக்கும் வழிமுறைகளை பற்றி அதிகம் யோசிக்கிறோமா? பொருளாசை இஸ்ரவேலின் பாவம் மட்டுமல்ல, இன்று அதன் பின் செல்லும் ஒவ்வொருவரும் அதே பாவத்தை செய்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு வந்த நியாய தீர்ப்பு இவர்கள் மேலும் வராதிருக்க மனம் திரும்புவார்களா? தொடர்ந்து ஏசாயா 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது, மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். பத்தேர் நிலமாகிய திராட்சத் தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குறுணி விளையும். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் நிலத்தை பெருக்கிக் கொண்டாலும் அவைகள் உங்களுக்கு பலனை தரப்போவதில்லை. வீடுகளை பெருக்கிக் கொண்டாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாவதில்லை. அதிலே நீங்கள் குடியிருக்கப் போவதில்லை என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நாம் சொத்தை, பணத்தை சேர்த்துக் கொண்டே போவதனாலே எந்த பிரயோஜனமும், மகிழ்ச்சி எதுவும் ஏற்பட போவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடே ஐஸ்வர்யத்தை பெற்றீர்களானால் அதிலே வேதனை இருப்பதில்லை. அனுபவிக்கும் அதிகாரத்தை தேவன் தருவார். இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு செவிகொடாமல் அநியாயமான வழிகளிலே சென்று பொருளாசையினாலே செல்வத்தை சேர்த்த பொழுது அதற்கு அனுபவிக்கும் அதிகாரம் இல்லாமல் போனது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போமா? தவறான வழிகளிலே நம்முடைய வீட்டிற்குள்ளே செல்வம் வருகிறதா? வேண்டாம் பிரியமானவர்களே. தொடர்ந்து ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகுமளவும் குடித்துக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்ட இரண்டாவது பாவம், இரண்டாவது ஐயோ இது. குடிப்பழக்கத்தை பற்றி இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் கூர்மையை மழுங்க வைத்துவிடக்கூடியது. இன்றைய நாட்களிலே மது அருந்துவது பாவம், தவறு என்று கூட நினைக்க முடியாத அளவிற்கு இது சாதாரணமான ஒரு பழக்கமாகிவிட்டது. எவரும் இதை கண்டுகொள்வதில்லை. இதற்கு எவ்வளவு பணம் செலவாகிறது, குடிக்கிறவர்கள் செல்வத்தை அளிக்கிறார்கள், இதையெல்லாம் யாரும் யோசிக்கிறதில்லை. பிறகு இதனால் உண்டாகும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு பாதுகாப்புத் துறைக்கு அரசாங்கத்தினாலே பணம் செலவழிக்கப்படுகிறது. மேலும் குடித்துவிட்டு வண்டிகளை ஓட்டுவதனாலே அநேக மக்கள் விபத்திலே கொல்லப்படுகிறார்கள். இந்த அப்பாவி மக்களின் உயிருக்கு நஷ்ட ஈடு கொடுப்பது யார்? அநேக நஷ்டங்களை, செலவீனங்களை உண்டு பண்ணுகிற இந்த குடிபோதை சமுதாயத்திற்கு தேவைதானா? இது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் அழிக்கிறது. குடியை கெடுக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தாலும் இன்றும் அதை நாடி போகிறவர்கள் எத்தனை பேர் இல்லையா? இஸ்ரவேல் தேசத்தின் மீது தேவ கோபாக்கினை வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையையும் இன்று நாம் கேட்ட வசனங்களையும் ஒப்பிட்டு
மீண்டும் இந்த வசனங்களை வாசித்து இந்த நாளின் பகல் வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேலித்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. இங்கே இஸ்ரவேல் மக்கள் களிப்பை முக்கியத்துவப்படுத்தி அவற்றில் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். இவ்வாறு செய்வதனாலே அவர்கள் கர்த்தரின் கிரியைகளை நோக்குகிறதில்லை, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் போன்றவற்றை யோசித்து பார்க்கிறதில்லை. ஆம் அருமையானவர்களே, நாம் உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் களிப்பிற்கும் நம்முடைய சரீரத்தின் இச்சைகளுக்கும் நம்மை அடிமைப்படுத்திவிட்டால் அது தேவனுக்கு கீழ்ப்படியாது போய்விடும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக விருந்திற்கே போகக்கூடாது என்பது அர்த்தமல்ல. நாம் களிப்பை மட்டுமே விரும்பி நாடி தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். மக்கள் குடிபோதையிலே காணப்படும் பொழுது எவ்வாறு அறிவோடு செயல்பட முடியும்? ஆகவே அவர்களுக்கு அறிவு செயல்படாததால் சிறைப்பட்டு போகிறார்கள். மதிமயங்கி இருப்பதனாலே எதிராளிகளிடத்திற்கு அடிமைகளாக சென்று விடுகிறார்கள். குடிப்பழக்கம் எவ்வாறு வளர்ந்து பெறுகிறது என்பதை கவனித்து பார்த்தால் அநேகருடைய வாழ்க்கையிலே அது பெற்றோர்களிடமிருந்தே பிள்ளைகளிடத்திற்கு பரவுகிறது என்று பார்க்கிறோம். பெற்றோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் உடையவர்களாக இருந்தார்களானால் பிள்ளைகள் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய பிரச்சனையை நிமித்தமாக குடிப்பதாக பெற்றோர்கள் சொல்வதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது பிள்ளைகளும் வாலிபர்களும் குடியை நோக்கி போகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் நல்லவர்களாக இருந்து காண்பியுங்கள். கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடப்பதை பார்த்து உங்கள் சந்ததி உங்களை பின்பற்றும். நீங்கள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வருவோம். அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கிப் போவார்கள். இந்த பாதாளம் என்ற வார்த்தையும் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தையும் மூல பாஷையில் ஒன்றாகவே இருக்கிறது. ஷியோல் என்ற கிரேக்க வார்த்தை இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்கினியுமே. இவைகளே திருப்தியடையாதவை, போதும் என்று சொல்லாதவை. அதே போலவே இங்கே குடியை பின்பற்றுகிறவர்களை பாதாளம் விழுங்கிவிட்டு திருப்தி அடையாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மரணம் அல்லது பாதாளம் என்று சொல்லப்படுகிற இது ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. நீங்கள் யாராவது ஒருவரின் கல்லறையின் முன் நிற்கும்போது இந்த கேள்வியை கேட்க வேண்டும், இந்த மனிதன் எங்கே? யோபு இந்த விதமான கேள்வியை யோபு 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கலாம். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? இப்படிப்பட்டதொரு கேள்வியையே ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும்.
பாதாளம் மனிதனை விழுங்கி விடுகிறதாயிருக்கிறது. நரகம் என்பதின் இருப்பிடத்தை குறித்து முதலில் சந்தேகம் இருந்தது. தேவன் பரலோகத்தில் மேலே இருப்பதால் நரகம் அல்லது பாதாளம் கீழேதான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இதை குறித்து மத்தேயு 11:23 இவ்விதம் சொல்லுகிறார்: வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். இங்கே கப்பர்நகூம் பூமிக்குள்ளாக செல்வதை பற்றி கர்த்தர் சொல்லவில்லை, மாறாக அதனுடைய வீழ்ச்சியை பற்றி அவ்விதம் சொன்னார். இன்னும் கூட கப்பர்நகூம் இருந்த இடத்தை பார்ப்பீர்களானால் அது இயேசு கிறிஸ்து கூறின சத்தியத்தை நிரூபிப்பதாக இருக்கிறது. பொதுவாக மேல் நோக்கி செல்வது என்பது தேவனிடத்தில் செல்வதை பற்றியும், கீழ் நோக்கி செல்வது என்பது பாதாளத்தை நோக்கி செல்வதை பற்றியும் குறிக்கிறதாயிருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் தேசம் கீழாக தாழ்த்தப்படும் என்பதை ஏசாயா கூறுகிறார். அது சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படும் என்றும் பாதாளம் வரை தாழ்த்தப்படும் என்றும் கூறுகிறார். தேசத்தின் மகிமை மண்ணோடு மண்ணாக மாறும் என்று சொல்லுகிறார். அதனுடைய குடிப்பழக்கத்தால், களிப்பை பற்றிய விருப்பத்தால் அப்படி ஆகும் என்கிறார். ஏசாயா 5:18 மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்துக் கொண்டு வந்து, பொய்யான வார்த்தைகளினாலே அக்கிரமங்களை செய்வதிலே முன்னேறி செல்லுகிறவர்களும் தங்களுடைய பெருமையினாலும் அவிசுவாசத்தினாலும் தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாகிறவர்களுக்கும் ஐயோ என்று நாம் இங்கே விளக்கம் சொல்லலாம். இது மூன்றாவது ஐயோ, மூன்றாவது இஸ்ரவேலின் பாவம். இஸ்ரவேல் தேசம் மனசாட்சிக்கும் வெட்கத்திற்கும் பயப்படாமல் தன்னை பாவத்திற்கு ஒப்புக் கொடுத்த நிலைமையை பற்றிய சிறந்த ஓவியமாக இது இருக்கிறது. ஏசாயா 5:19 பாருங்கள். நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. அதாவது தேவன் எங்களுடைய பாவத்திற்கு என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று தேவனுக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அறைகூவல் விடுக்கிறார்கள். இவ்வாறு கூறின ஜனங்களுக்கு வந்த தேவனுடைய தண்டனையை பார்க்கும் பொழுது அது மிகவும் அச்சத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அவர்கள் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். தன்னை அவமதிக்கின்ற ஜனங்களுக்கு அவர் கொடுக்கும் தண்டனையானது கடுமையானதே. தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். சங்கீதம் 137 நினைவில் இருக்கிறதா? இந்த சங்கீதத்திலே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு எதிராக ஜெபித்த ஜெபம் காணப்படுகிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் வாங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். சங்கீதம் 137:9 பாருங்கள். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்று பாபிலோனுக்கு எதிராக ஜெபிக்கிறார்கள். எவ்வளவு கொடுமையானது என்று பார்த்தீர்களா? வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனைகளை அவர்கள் பாபிலோனிலே அனுபவித்தார்கள். ஆகவேதான் சங்கீதம் 137:8 நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அன்பானவர். ஆனால் ஜனங்கள் அவருக்கு எதிராக திரும்பும் பொழுது, அவரையே நிந்திக்கும் பொழுது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறதாயிருக்கிறது. அவர்கள் தப்பவே முடியாது. ஒருவேளை உடனே அவர்களுக்கு தேவ தண்டனை வராமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே தண்டனை வருகிறதாயிருக்கிறது. அப்பொழுது மிகவும் கொடுமையானதாய் அது இருக்கும். இப்பொழுது ஏசாயா 5:20 பாருங்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இங்கே மற்றுமொரு ஐயோவை பார்க்கிறோம். இது இஸ்ரவேலின் 4வது பாவம். இது வித்தியாசமான ஒன்று. தேவன் நியமித்திருக்கிற நன்மை தீமையை மனிதனுடைய கருத்துப்படியான அளவுகோல் மாற்றி வைக்கிறது. அதாவது தேவன் நன்மை என்று வேதத்திலே கூறுவதை மனித அனுபவத்தின்படி தீமை என்று கூறுவதாகும். இவ்வாறு தேவனுடைய நியமங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய சித்தத்தை மனித அறிவினாலே வியர்த்தமாக்குவது பாவமாகும். இஸ்ரவேலிலேயும் இப்படிப்பட்ட பாவம் காணப்பட்டது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7:9 பாருங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி,
நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது என்று இயேசு சொல்கிறதை இங்கே கவனியுங்கள். தேவன் அவர்களோடு முன்பு இருந்த பொழுது ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் இப்பொழுது அவர்கள் தேவனை விட்டு தூரமாக சென்றுவிட்டு தங்கள் அனுபவங்களையே வேதத்திற்கு பதிலாக போதிப்பார்கள். தேவனுடைய நேமத்தை தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி மாற்ற முயற்சிப்பார்கள். இது பாவம்தான். இதனால்தான் குழப்பங்கள் உருவாகிறது. இன்று நீங்கள் மற்றவர்கள் செய்கிற செயல்களை கவனித்தீர்களானால் இதை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் செய்கிறது பாவமாக இருக்கும். ஆனால் அதற்கு சில காரணங்களை கூறி நியாயப்படுத்துவார்கள். அவர்கள் இப்படி செய்தபடியினால் நான் இவ்வாறு செயல்பட்டேன், இது நியாயம்தானே என்பார்கள். மனித பார்வைக்கு வேண்டுமானாலும் நியாயம் போன்று இது தோன்றலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர் செய்ததும் இவர் செய்ததும் பாவமே. அவர் தன்னுடைய வேத அளவுகோலை மாற்றப் போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிற்கு போகும் முன் தாங்கள் செய்ததே சரி என்றும் தேவன் சொல்வது சரி அல்லவென்றும் தங்களுடைய செய்கைகளினால் கூறினார்கள். எனவே தேவன் அந்த தேசத்தை நியாயம் தீர்த்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் கூறுகிற எந்த காரியமானாலும் அது சத்தியமே. அதற்கு நாம் திட்டமாய் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஏசாயா 5:21 பாருங்கள். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இது 5வது ஐயோ. பெருமை என்ற பாவம் மற்றெல்லா பாவங்களையும் விட தேவன் வெறுக்கும் ஒரு காரியம். நீதிமொழிகள் 6:16-17 என்ன சொல்கிறது? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. இங்கே மேட்டுமையை கர்த்தர் வெறுக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல 1 தீமோத்தேயு 3:6 பெருமையை பற்றிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே இருமாப்பு என்பது பிசாசினுடைய பாவமாக சொல்லப்படுகிறது. பெருமை கொள்ளும் சீஷன் நூதன சீஷனாயிருக்கிறான். அந்த வசனத்தை பாருங்கள். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வெறுக்கிற காரியங்களிலே பெருமை என்பது முதலிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது ஏசாயா 5:22-23 பாருங்கள். சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இது இறுதியான, அதாவது 6வது ஐயோ அல்லது 6வது பாவம். இங்கே மக்கள் தங்களுடைய குடிப்பழக்கத்தால் நீதியை பற்றிய உணர்விலே மழுங்கி போயிருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் உணர்வற்று போய்விடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமமே தலைவிரித்து என்று ஆடுகிறது. நீதிமான் தவறாக குற்றம் சாட்டப்படுகிறான். ஒரு நாட்டின் நீதியும் நன்னடத்தையும் பாதிக்கப்படும் பொழுது அது அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களிலே சரியான காரியத்தை தவறு என்றும் தவறான காரியத்தை சரி என்றும் சொல்லுகிறவர்கள் அநேகர். இதனாலே நாம் குழப்பமடையலாம். ஆனால் நமக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து எந்த காரியம் சரியானது என்றும் எந்த காரியம் தவறானது என்றும் தெரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். வேதம் எதை சரி என்று சொல்லுகிறதோ அதுவே சரியானது. வேதம் எதை தவறென்று சொல்லுகிறதோ அது நிச்சயம் தவறுதான். ஏனென்றால் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்தவர் தேவனே. அவர் தம்முடைய வார்த்தையினாலேயே இவற்றை எல்லாம் படைத்தார். அவர் சொல்வதே சரியானதாக இருக்கும். ஏசாயா 5:24 இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலிலுள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. அக்கினி ஜுவாலை வைக்கோலை போல பட்சிப்பது போலவும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். பாவமானது
கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பரவி வந்தாலும் அதற்கு வரும் தேவ தண்டனையானது அக்கினி ஜுவாலையைப் போல வரும் என்று பார்க்கிறோம். வெகு விரைவாக வைக்கோலை அக்கினி எரித்து விடுவது போல தேவ கோபாக்கினை ஒருவர் மீது வரும்பொழுது அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கடைசி நாட்களிலே அவருடைய கோபம் பற்றி எரிகிறதா இருக்கிறது. நியாயம் தீர்க்க அவர் கோபத்தோடே வருகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிற போது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இதை அவர் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து மேற்கோளாக காட்டுகிறார். சில பாவங்கள் அதற்குரிய தண்டனையை அதுவே கொண்டு வருகிறதாக இருக்கின்றன. குடிப்பழக்கம் அதில் ஒன்றாகும். போதை மருந்து பழக்கமும் இதில் ஒன்றுதான். அநேகர் இந்த பாவங்களிலே ஈடுபட்டதால் தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொண்டதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். குடிப்பழக்கத்தினால் அவர்கள் உடல் நலம் கெடுகிறது, குடும்ப உறவு பாதிக்கப்படுகிறது. தேவன் தண்டனை எதுவும் கொடுக்காமலேயே அவர்கள் தாங்களாகவே பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு தண்டனையை பெறுவார்கள். நெறிந்த நாணல் முறிகிறது, மங்கி எரிகிற திரி அணைந்து விடுகிறது. இவ்வாறு சில பாவங்கள் தனக்குத்தானே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதாயிருக்கிறது. அது நியாய தீர்ப்பை உடையதாயிருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் போதை மருந்து விற்கிறவராக இருந்தார். இவர் மக்கள் மத்தியிலே பிரபலமானவர் என்பதால் சட்டம் அவர் மேல் பாய தயங்கிக் கொண்டிருந்தது. இவர் தன்னுடைய வேலையாட்களை கொண்டு விற்பனையை ரகசியமாக செய்து கொண்டு வந்தார். சிறிது காலத்திலே அவர் மிகப்பெரிய பணக்காரராக மாறினார். இன்னும் பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசையிலே இந்த போதை மருந்துகளை வழங்குவதை சற்று நிறுத்தி வைத்து விலையை உயர்த்த முயற்சி செய்தார். இந்த நிறுத்தத்தினாலே போதைப் பொருட்களின் விலை உயர்ந்தது. ஆனால் அவருடைய மகனும் மகளும் போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார்கள் என்பது அப்பொழுதுதான் தெரிய வந்தது. எனவே இந்த மருத்துவர் மனம் உடைந்தது. இது தெரிய வந்த சில நாட்களுக்குள் அந்த மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டார். அருமையானவர்களே, இவரை தேவன் தண்டிக்க வேண்டியதாயிருக்கவில்லை. அந்த பாவமே அவருக்கு நியாய தீர்ப்பை, தண்டனையை கொண்டு வந்தது. தேவன் அநேக வேளைகளிலே பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு அவரே வழங்காமல் மனிதனுடைய பாவம் அதன் விளைவை சந்தித்துக் கொள்ளும்படி விட்டுவிடுகிறார். அருமையானவர்களே, இவ்விதமாக சில பாவங்கள் மனிதனுக்கு அவைகளே நியாய தீர்ப்பை கொண்டு வந்து விடுகிறது. இவர்களை தேவன் தண்டிக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. அந்த பாவமே விளைவை உண்டாக்கிவிடும். நாளுக்கு நாள் இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் தேவனிடத்தில் வந்து குடியிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நடத்துகிறார்கள். ஆனால் சிலர் நாளுக்கு நாள் பாவத்தை செய்வதிலே பெருகிக் கொண்டே போகிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றியே கூறுகிறார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று சொல்கிறார். அநேகர் இந்த சரீரத்திற்கு கடன்பட்டவர்கள் போல அதன் இச்சையின்படி வாழ நினைக்கிறார்கள். நாம் நம்முடைய மாம்சத்திற்கு உணவு, உடை, உறைவிடம் கொடுக்க கடன்பட்டவர்கள். மற்றபடி அதன் இச்சைக்கு தீனி வழங்க வேண்டும் என்பது கடன் அல்ல. அப்படி தீனி வழங்கினால் பாவ வாழ்க்கைக்கு நாம் போய்விடுவோம். ஆத்மாவிற்கு தேவையான பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகளாகிய தீனியை கொடுத்து வளர்க்கும் பொழுது நம் பரிசுத்த ஜீவியத்திலே வளர்வோம். அநேகர் தங்களுடைய பாவங்களை கண்டும் காணாமல் விட்டு விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய சந்நிதியிலே அது கணக்கிலே எடுக்கப்பட்டு அதற்கு நியாய தீர்ப்பு வருகிறதாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமே காணப்பட்டார்கள். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அவர்களை திராட்சை தோட்டத்திற்கு தேவன் ஒப்பிட்டு கூறியுள்ளார். தேவன் அதனிடத்தில் கனியை எதிர்பார்த்தார். அது கனியை தராததினால் தேவன் அதற்கு நியாய தீர்ப்பை வழங்க ஆரம்பித்து விட்டார். அந்த திராட்சை செடியின் வேர் பாவத்தினால் வாடி அந்த செடி முழுவதும் காய்ந்து போயிற்று. பாவமானது வேரிலிருந்து ஆரம்பித்து முழுவதையும் வாட பண்ணுகிறதாய் இருக்கிறது. வேர் வாடிவிடுவதால் துளிரும் வாடிவிடும், அதன் அழகு போய்விடும், கனி உண்டாகக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் கெட்டு போய்விடுகிறது. இவை எல்லாமே பாவத்தின்
தன்மையாக இருக்கின்றன. ஆகவே உங்களுடைய வேரை குறித்து கவனமாக இருங்கள். நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் வேர் விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் பாவத்தால் உங்கள் வேர் வாடி போகும். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 24 வசனத்திலே அதையே வலியுறுத்துகிறார். தேவனுடைய வேதத்தை வெறுத்ததால் அவர்களுடைய வேர் வாடி போனது. இஸ்ரவேலர் தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணினதினாலே அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. தேவன் அவர்களை கைவிடுவதைத் தவிர வேறு வழியே இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் செய்த பாவம் தண்டனையை கொண்டு வந்தது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த இஸ்ரவேலிலே காணப்பட்ட 6 பாவங்களை குறித்து பார்த்தோம். இது இஸ்ரவேலில் தானே காணப்பட்டது. இதனால் நமக்கென்ன என்று ஒருவேளை நினைக்கிறீர்களோ? இல்லை பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இது பொருந்துகிறதா இருக்கிறது. நம்மிலே இந்த பாவங்கள் காணப்படுமானால் தேவனிடத்திலே வந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவ்வளவு தெளிவாக உணர்த்திய பிறகும் அவர்கள் அவற்றிலிருந்து மனம் திரும்பாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இதனால் ஏற்பட்ட விளைவென்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக தேவன் ஒப்புக் கொடுத்தார். அங்கே அவர்கள் பட்ட பாடுகளுக்கு கணக்கே இல்லை. அவற்றை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அந்த கொடுமைகளை சந்திப்பதை காட்டிலும் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று தேவனுக்கு செவி கொடுத்து வாழ்ந்திருக்கலாம். பாவம் செய்வதனாலே மன நிம்மதியற்ற நிலையும் தொடர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பும் வருகிறதா இருக்கிறது. நாம் ஏன் அந்த தீங்கிற்குள்ளாகவெல்லாம் கடந்து செல்ல வேண்டும்? இன்றே மனம் திரும்பி தேவனிடத்திலே வருவோமா? கர்த்தாவே, நான் என் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேறி உமக்கென்று உம்முடைய உதவியோடு பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போமா? ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கொடுத்த எச்சரிப்பை போல எங்களுக்கும் இன்றைக்கு நினைப்பூட்டிய சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் அதை குறித்து தொடர்ந்து எங்களோடு பேசும். நீர் வெறுத்து எங்களை நிரந்தரமாய் பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விடாமல் நாங்கள் உணர்ந்து மனம் திரும்ப உதவி செய்யும். தங்கள் உள்ளத்திலே பாவ உணர்வோடு கூட என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமையை தாரும். உம்முடைய பலத்தினாலே வெற்றியை தாரும், விடுதலையை தாரும். அவர்களை ஆசீர்வதியும். சந்ததி சந்ததியாக உம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாற அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக ஏசாயா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடு வீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது என்று சொல்லப்படுவதை பாருங்கள். தேவனுடைய அன்பை மாத்திரமே பேசிக்கொள்ள விரும்புகிற ஜனங்களுக்கு, பிரசங்கிக்கிறவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான காரியமாய் காணப்படலாம். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார் என்பது உண்மைதான். அவர் உங்களிலே அன்பு கூறாதபடி நீங்கள் அவரை தடுக்க முடியாது. ஆனால் அதே வேளையிலே தேவன் உங்களிலே காணப்படுகிற பாவத்தை வெறுக்கிறார். நீங்கள் பாவத்தை நேசித்து அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்த போதிலும் தேவன் உங்களை நேசிக்கவே செய்கிறார். ஆனால் அவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரம் வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கர்த்தருடைய கோபம் எதிராளிகளுக்கோ மற்றவர்களுக்கோ எதிராக மூளவில்லை,
அவருடைய சொந்த ஜனங்களுக்கு எதிராக மூண்டது என்பதை கவனியுங்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் பாவத்தின் பின்னே போகாமல் கர்த்தர் பின்னே சென்று அவரை விசுவாசித்திருந்தால் அவர் அவர்களை விடுவித்திருப்பார். இந்த ஏசாயா புத்தகத்திலே பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய நியாயத்தின் ஆளுகை மாத்திரமல்ல, அவருடைய கிருபையும் சேர்ந்தே கொடுக்கப்பட்டிருப்பதை காண முடியும். தேவனுடைய நியாயத்திற்கும் கிருபைக்கும் இடையே எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. நீங்கள் பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருந்து தேவனுடைய கிருபையை தள்ளிவிட்டுக் கொண்டிருப்பீர்களானால் தேவனுடைய நியாயமான ஆளுகை எப்படிப்பட்டது என்பதை நீங்களே தனிப்பட்ட முறையிலே ஒரு நாள் அறிந்து கொள்வீர்கள். இந்த அதிகாரத்தின் மீதியுள்ள வசனத்திலே தேவனுடைய கோபாக்கினை குவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு. அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம். இன்றைய இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி பார்த்து வருகிறவர்கள் அநேகர். அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம், உண்மையில் இஸ்ரவேல் தேசம் நன்றாக உள்ளது, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டதையும் அதிலிருந்து இஸ்ரவேல் வெளியே மீண்டு வந்துவிட்டதையும் நன்றாக உணர முடிகிறது என்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது அப்படி காணப்படவில்லை என்பதே உறுதி. இஸ்ரவேல் தேசம் இன்றும் இருளிலே காணப்படுகிறது. அவர்கள் தேவனை விட்டு வெகு தொலைவிலே காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் மிகவும் தேவை. அவர்கள் வாழ்க்கையிலே நிம்மதி காணப்படவில்லை. இன்றும் அவர்கள் பயத்தோடும் ஆபத்தான நிலைமையிலேயும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செய்தித்தாட்களிலே இதை குறித்து நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம். இது தேவ நியாய தீர்ப்பு. தேவனுடைய மனிதர் ஒருவர் இஸ்ரவேலின் சிறைப்பிடிப்பை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதற்கு ஜெபமின்மை என்ற பாவம் என்று தலைப்பு கொடுக்கிறார். அதன் கருத்துக்களை சொல்கிறேன், சற்றே கவனியுங்கள். நாங்கள் பரலோகத்தில் இருக்கும்போது இஸ்ரவேலே உன்னுடைய வருத்தத்திற்காக கண்ணீர் விடவில்லை. நீ துரத்தப்பட்டு சிதறினாய், இருண்ட அவிசுவாசத்திற்குள் அடைக்கப்பட்டாய். நாங்கள் உன்னுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. எருசலேம் கைவிடப்பட்டது. தேவனுடைய கிருபையால் உன்னுடைய வேர் பெருகியது. நாம் பல ஆண்டுகள் பிரிந்திருந்தோம். உன்னுடைய வீதிகளில் நம்முடைய இரட்சகரின் பாதம் எவ்வளவாகப்பட்டது. உனக்காக அவர் எவ்வளவாக கண்ணீர் வடித்தார். நீ அவரை அவ்வளவாக நேசி. நாம் மறக்க முடியுமா? உன்னுடைய மகிழ்ச்சியை காண விரும்பினாரே. நாம் கடினமாக காணப்பட்ட போதிலும் சியோனே, உன்னுடைய தேவன் உன்னை நினைத்திருக்கிறார். இரத்தத்தால் உன்னை கிரயத்திற்கு வாங்கின தேவன் உன்னை சுத்திகரிப்பதற்காக சியோனே, உன்னுடைய தேவன் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபமின்மை பாவத்தை அகற்றுவாராக என்று இந்த பாடலிலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களை தண்டிக்கிறார். தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை சிந்திப்போம். இதிலே ஏசாயா தீர்க்கதரிசி தேவனால் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். கால வரிசையின்படியும் நிகழ்ச்சிகளின்படியும் இந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்தே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஆரம்பமாகிறது. இதிலே ஏசாயா வாழ்விலே காணப்பட்ட பிரச்சனைகளையும் அவன் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு வந்ததை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திற்கு முன்பாக நாம் ஏசாயாவின் வாழ்க்கையை பற்றியோ அவர் தேவனோடு வைத்திருந்த உறவை பற்றியோ சொல்லப்படுகிற அதிகாரத்தை காணவில்லை. ஏசாயாவின் ஊழியம் உசியா ராஜாவின் மரணத்திற்கு பின்பு ஆரம்பமானது என்று பார்க்கிறோம். ஏசாயா கண்ட தேவனுடைய தரிசனத்தை இதிலே காண்கிறோம். முதல் 4 வசனங்களிலே ஏசாயா கண்ட தரிசனத்தின் இடம், நேரம், அங்கே காணப்பட்ட நபர், மகிமை, தேவனுடைய பரிசுத்தம் போன்றவற்றை பார்க்கிறோம். இப்பொழுது இவை யாவும் எவ்வாறு அழகாக சொல்லப்படுகிறது என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். முதல் வசனத்திலே காலம், நபர், இடம் போன்றவற்றை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால்
தேவாலயம் நிறைந்திருந்தது. இங்கே உசியா ராஜாவின் மரணத்தோடே இந்த அதிகாரத்தை ஏசாயா எழுத ஆரம்பிக்கிறார். உசியா ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான். அவன் இப்பொழுது மரித்து விட்டான். இவனே யூதா ராஜ்யத்தின் சிறந்த அரசர்களில் கடைசியானவன் என்று அநேக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். உசியா ராஜா பெலிஸ்தியர்கள், அரேபியர்கள், அம்மோனியர்கள் போன்றோரை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்திருந்தான். இவன் 52 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். இந்த நாட்களிலே தேசம் தேவனுடைய வாக்குத்தத்தப்படி பொருளாதார நிலைமையிலே மிகவும் செழித்திருந்தது. இஸ்ரவேல் தேசத்தின் மகிமை உசியா ராஜாவோடே கூட மரித்துவிட்டது. இன்று வரை அது தேசத்திற்கு திரும்பவில்லை என்று ஒரு வேத வல்லுநர் கூறுகிறார். இப்படிப்பட்ட உசியா ராஜா மரித்தபோது ஏசாயா மிகவும் குழப்பத்திற்குள்ளானான். சிறந்த ராஜாவாகிய உசியா மரித்து போனான். இனி நாடு சீரழிவை காணும். இஸ்ரவேல் தேசம் சிறை பிடிப்பிற்கு உள்ளாகும். செழுமை நீங்கும். பொருளாதார மந்தமும் பஞ்சமும் தொடரும் என்ற கவலைக்குள்ளானவனாக இருந்தான். இந்த சூழ்நிலையிலே எல்லாரும் பொதுவாக செய்வது போல இவனும் தேவாலயத்திற்கு சென்றான். இதுவே சரியான இடம். எங்கே இந்த சூழ்நிலையிலே செல்ல வேண்டுமோ அங்கே அவன் சென்றான். அநேகர் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகளிலேயே தவறு செய்து விடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம், துயரம் சூழும் பொழுது செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் தவறான இடத்திற்கு சென்று விடுகிறார்கள். பிரச்சனையின் மத்தியிலே தேவனிடத்திலே சென்று உதவி பெறுவதை விட்டுவிட்டு அநேகர் தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையை மறப்பதற்காக குடிபோதை, கெட்ட பழக்க வழக்கங்களிலே ஈடுபட்டு பிரச்சனையிலே விடுதலை பெற முடியாமல் மேலும் சில பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். ஏசாயாவிற்கு தெரிந்தது, நாம் தேவாலயம் செல்வதே சரியான இடம், என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும் இடம் என்று கருதினது மட்டுமல்ல, அவன் செயல்பட்டான். எழுந்து தேவாலயத்திற்கு சென்றான். அதுவே நாம் தேவனை சந்திக்கும் இடம். சங்கீதம் 29:9 என்ன சொல்கிறது? அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஆலயத்திற்குள் சென்று ஏசாயா தேசத்தின் உண்மையான ராஜா உயிரோடு இருக்கிறதை கண்டான். உசியா ராஜா மரணமடையலாம், ஆனால் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா மரிப்பதில்லை. அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று சொல்கிறான். தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். நாசியிலிருந்து சுவாசத்தை விடுகிறவன் அதை திரும்ப உள்ளே இழுத்து விடுவானா என்பது சந்தேகமானது. இவன்தான் மனிதன். மனித வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றது. எனவே மனிதனை விசுவாசித்து அவன் பின்னே செல்லாதிருங்கள். வயதான உசியா ராஜா மரணமடைந்தான். எனவே அவனுடைய அரியணை காலியாக இருந்தது. இருந்தபோதிலும் அதற்கு பின்பாக ஒரு அரியணை மகிமையாயிருந்தது. அது காலியாக இல்லை. அது பரலோக ராஜாவின் அரியணை. ஏசாயா தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டார். இன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான தரிசனம் இதுதான் பிரியமானவர்களே. சிலர் சொல்வார்கள், உலகத்தை பாருங்கள், எவ்வளவு மோசமாய் போய்க் கொண்டிருக்கிறது, எங்கும் சட்ட ஒழுங்கு இல்லை, சீரழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் என்பார்கள். அருமையானவர்களே, இது புதிதான காரியம் அல்ல. நாம் ஆச்சரியப்படவோ பயப்படவோ தேவையில்லை. காரணம், இப்படித்தான் உலகம் இருக்கும் என்று நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். கோதுமைக்குள் களைகள் விதைக்கப்பட்டிருக்கும் என்கிறார். அவைகளை அறுப்பு மட்டும் வளர விட்டு விடுகிறார். எனவே உலகின் முடிவு வரை களைகள் காணப்படத்தான் செய்யும். நாம் செய்ய வேண்டியதென்ன? தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டியது, அவ்வளவுதான். கோதுமையை விதைக்க வேண்டும். அது ஒரு நாளிலே பலன் தரும். இதை குறித்து நமக்கு வேற கேள்வி தோன்ற தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. தேவன் தம்முடைய அறுவடையை கவனித்துக் கொள்வார். தேவையுள்ள ஆத்துமாக்களுக்கு வேத வசனத்தை கொண்டு கொடுக்க வேண்டியதே நம்முடைய முக்கியமான பணி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் வசனத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள்? சற்றே யோசித்து பாருங்கள்.
எங்களுடைய அலுவலகத்திற்கு ஒருவர் வந்தார். அவருக்கு வயது 72. அவர் வரும்பொழுதெல்லாம் அநேக பிரதிகளை வாங்கிச் சென்று அநேகர் வானொலி நிகழ்ச்சியை கேட்கும்படியாக அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான பணியாக எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த நாட்கள் பொல்லாதவைதான். ஆனால் முன்பு இருந்ததை விட இன்றைய நாட்களிலே வேத வசனம் அதிகம் விதைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? வானொலி, தொலைக்காட்சி, கம்ப்யூட்டர், இன்னும் இதுபோன்ற சாதனங்கள் மூலமாக உலகின் பல பகுதிகளிலேயும் தேவனுடைய வசனம் வெகு விரைவாக விதைக்கப்படுகின்றன. களைகள் பெருகுவது உண்மைதான். ஆனால் அதே வேளையிலே கோதுமையும் அந்த அளவிற்கு விதைக்கப்படுகிறது என்பதும் உண்மை. தேவனுடைய வசனத்தை விதைப்பது என்பது எத்தனை பாக்கியமான ஒரு அனுபவம்! ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயத்திற்குள்ளே சென்றபோது தேவன் அரியணையிலே அமர்ந்திருப்பதை கண்டார். நாமும் இதை அறிய வேண்டியது அவசியம். தேவன் இன்றும் அரியணையிலே வீற்றிருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், பதில் தருகிறார், இன்றும் அற்புதம் செய்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்பதிலே சோர்ந்து போகாதிருப்போமாக. அவருடைய செவிகள் நம்முடைய ஜெபத்திற்காக எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அடுத்ததாக ஏசாயா தேவாலயத்திற்குள் சென்றபோது இன்னொரு காரியத்தையும் கண்டுகொண்டார். அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இந்த இரண்டாவது காரியத்தை நாமும் கண்டுகொள்ள வேண்டும். அவர் உயரமும் உன்னதமுமான நிலைமையிலே இருக்கிறார். அவர் பாவத்தோடு ஒத்துப்போகிறவர் அல்ல. அநேகர் இதை அறிகிறதில்லை. அவர் நம்முடைய பாவத்தை கண்டும் காணாமல் விட்டுவிடுவார் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவத்தோடு ஒத்து போகிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர் உயரமும் உன்னதமுமான நிலைமையிலே இருக்கிறார். நம் தேவனுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? நம் தேவனுடைய சிங்காசனம் மகிமையானது. ஆகவே நாம் அவருக்கு முன்பாக பணிந்து வணங்குவோம். நம்முடைய தேவனுடைய சிங்காசனம் ஆளுகை செய்கிறது. ஆகவே நாம் அவரின் குடிகளாக இருப்போமாக. அவருடைய சிங்காசனம் கிருபாசனமாக இருக்கிறது. ஆகவே நாம் தைரியமாக கிட்டிச் சேர்வோமாக. உலகத்தின் சிங்காசனங்களை நெருங்கிச் சேருவது பாமர ஏழை மக்களுக்கு முடியாத காரியம். ஆனால் நம் தேவனுடைய சிங்காசன தண்டையில் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கிட்டிச் சேரலாம். அதற்கு முன் அனுமதியோ எவருடைய பரிந்துரையோ தேவையில்லை. நாம் நேரடியாக சென்று ராஜாதி ராஜாவை பார்க்கலாம். அவர் நம்மை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறார். இது எத்தனை மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? நாம் அவரிடத்திலே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய அரண்மனை வாசல், பரலோக வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. அடுத்து அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னம் தேவாலயத்திலே விளங்குகிறது என்பதை இது காட்டுகிறது. தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலும் சபையில் செய்கிற கிரியைகளினாலும் வல்லமை வரங்களினாலும் அவர் தேவாலயத்தை அலங்கரிப்பார். தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். நாம் தேவாலயம் செல்லும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நம் வாழ்க்கையிலே உணர்கிறோம். இப்பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. இந்த சேராபீன்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக நின்றார்கள். இவைகளை பற்றி ஒரு சில குறிப்புகளே வேத புஸ்தகத்திலே காணப்படுகிறது. நாம் இதை பற்றி அவ்வளவு தெளிவாக வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள இயலவில்லை. சேராப் என்ற வார்த்தைக்கு எரித்து விடுதல் என்பது அர்த்தமாகும். இது பாவ நிவாரண பலியோடும் நியாய தீர்ப்போடும் தொடர்புள்ள ஒரு வார்த்தை. அதே வேளையிலே சேராபீன்களுக்கும் கேராபீன்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சேராபீன்கள் பாவத்தை கண்டுபிடிக்கிறார்கள். கேராபீன்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை காக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த கேராபீன்களையும் சேராபீன்களையும் பற்றிய குறிப்புகள் எசேக்கியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படுகின்றன. இவைகளை குறித்து சொல்லும் பொழுது ஜீவன்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏசாயாவின் தரிசனத்திலே சொல்லப்படுகின்ற சேராபீன்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை காக்கிறவைகளாக இருக்கின்றன. அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருந்தார்.
தேவன் தீமையோடு இணங்கி போகிறவர் அல்ல. அதற்காக நாம் தேவனை துதிப்போமாக. உங்கள் வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் காணப்படுகிற தீமையோடே அல்லது பாவத்தோடே அவர் இணங்கி செல்வதில்லை. ஏனென்றால் தீமையும் பாவமுமே உலகத்திலே துக்கத்தை கொண்டு வந்தது. பாவமே பலவீனத்தையும் குடும்பத்தில் பிரிவினைகளையும் மரணத்தையும் பிறப்பித்தது. இப்படிப்பட்ட பாவத்தோடும் தீமையோடும் தேவன் இணங்கி செல்வதில்லை. இவற்றை நான் வெறுக்கிறேன் என்றும் அவற்றை உலகத்திலிருந்து அழிக்கவும் அகற்றவும் போகிறேன் என்றும் அவர் கூறுகிறார். அதற்காகவே தேவன் தயக்கமின்றி இணங்காது இவற்றிற்கு எதிராக செயல்படுகிறார். உலகத்தை விட்டு பாவத்தையும் தீமையையும் அகற்றவே அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இவற்றை வெளிப்படுத்தியும் கூறுகிறார். அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருந்தார். நாம் அவருக்கு முன்பாக பணிவோமாக. ஏசாயா தேவனுடைய தரிசனத்தை கண்டபோது நடுநடுங்கி பணிந்து கொண்டது போல நாமும் தேவனை பணிந்து கொள்வோமாக. அருமையானவர்களே, சபைக்கு இப்படிப்பட்ட தரிசனம் இன்று தேவை. அவருடைய அன்பை பற்றி தரிசனம் மட்டுமல்ல, தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றியும் அவருடைய நீதியை பற்றியும் தரிசனங்கள் சபைகள் பெற வேண்டும். தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருப்பதனாலே அவர் பாவத்திற்கு எதிராக நியாய தீர்ப்பு செய்கிறார். தேவன் பாவத்திற்கு எதிராக கோபம் கொள்கிறார். பாவம் செய்கிறவர்களை அவர் தண்டிக்கிறார். அதே வேளையிலே அவர் நம்மீது கொண்ட கிருபையினாலே அவருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கும் வழியை சிலுவையிலே ஏற்படுத்தியுள்ளார். அவர் உங்களுடைய நண்பராக இருந்து உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். அதற்கு நீங்கள் அவருடைய வழியிலே வர வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் செல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த சேராபீன்களின் செட்டைகளின் அமைப்பை பாருங்கள். 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் கால்களை மூடியிருந்தார்கள். இது அவர்கள் தேவன் மீது கொண்டுள்ள பயபக்தியையும் அவர்கள் தங்களை தாழ்த்துகிறதையும் காட்டுகிறது. அடுத்து 2 செட்டைகளால் அவர்கள் பறந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பணியை விரைவாக செய்வதற்காக அவர்கள் பறந்து செல்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது தேவனுடைய பணியை பயபக்தியோடும் துரிதமாகவும் செய்ய வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக பணிவோடும் பயபக்தியோடும் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய பணியை துரிதமாக செய்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள், ஆனபடியால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த பவுல் தனது வாழ்க்கையிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறார். அவர் கமாலியலின் பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வசனத்தை நன்கு கற்று தேறியிருந்தார். ஒரு நாளிலே இயேசு தன்னை தமஸ்கு சாலையிலே வைத்து நடு வீதியிலே வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு அவன் ஞானஸ்நானம் பெற்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறபடி தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று அறிகிறோம். ஆமருமையானவர்களே, ஏற்கனவே வேத அறிவை பெற்றிருந்த அவன் உடனடியாக தாமதமின்றி தேவனுடைய பணியை செய்ய கடந்து போனான். இன்று உங்களுக்கு தேவனை எத்தனை அதிகமாக வேதத்திலிருந்து சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை ஜபங்கள், எத்தனை ஒலி நாடாக்கள், எத்தனை டெலிவிஷன் நிகழ்ச்சிகள், எத்தனை வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள். இவற்றிலெல்லாம் தேவன் உங்களோடு கூட இடைப்படவில்லையா? எத்தனை முறை நீங்கள் உங்களை தேவனுக்கு அர்ப்பணிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் நீங்கள் தாமதிப்பது என்ன? நீங்கள் துரிதமாய் செயல்பட முடியாதபடி தடுக்கிற காரியங்களை கண்டுபிடியுங்கள். அவற்றை ஜெபத்தோடு மேற்கொண்டு ஒரு அடியை இயேசு கிறிஸ்துவுக்காக இன்றே எடுத்து வையுங்கள். அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட காட்சியை எங்கள் கண்களும் அனுதினமும் காண எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை சுற்றியுள்ள உலகத்திலே அழிவுகளும் வேதனைகளும் தீமைகளும் அட்டூழியங்களும் பெருகினாலும் நீர் தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக, உயரமான சிங்காசனத்திலே இன்னமும் மகிமையோடு வீற்றிருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். மனிதனை நம்பாதபடி
உம்மை மட்டுமே நாடி தேடி வர எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எந்தெந்த வழிகளிலே உம்முடைய வசனங்களை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு நாங்கள் துரிதமாய் செயல்பட நீர் எங்களை வழி நடத்தும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.